வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம். இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம், குரு பகவான் 11ஆம் தேதி வக்கரமாகிறார் கடகராசியில். இந்த மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஏற்கனவே செவ்வாய் பகவான் இருக்கார், புதனும் அங்கே இருக்கார் வக்கரகதியில். ஆக இந்த புத பகவான் இந்த மாதம் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 12இல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். அப்போ பாருங்கள், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் என்ன, நமக்கு வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. அதுக்காக தான் இந்த விவரத்தை சொல்கிறது காரணம். ஆக 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில், குரு வக்கரமாகிறார், சனி வக்கர நிவர்த்தியாகிறார். இதெல்லாமே நமக்கு என்ன செய்ய போகுதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் பலன் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. சனி உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார். 5 அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். ஸோ சனி பகவான் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குவார். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உருவாக்குவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஏற்கனவே அங்கே ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு சொந்தமாக இடம் இல்லை, அல்லது வீடு இல்லை, வண்டி வாகனங்கள் இல்லை, வீட்டு உபயோகப் பொருட்கள் பெருசாக ஒன்றும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் அசையா சொத்துக்கள் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ராகு அங்கே இருக்கக்கூடிய காலங்கள். இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, உங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் பெருசாக இருக்கும், பட் லாபம் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். 7 உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, 4ஆம் இடம் இல் ஹெல்த்து, 8 கிரானிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி இருந்தாலும் பண்ணிடுங்க, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம், அதே சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும். ஒரு பக்கம் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே கொடுப்பார். இன்னொரு பக்கம் அவருடைய பார்வையின் பலனாக நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவும் கலந்து தான் இருக்குது. அதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம சொன்னதுக்கு காரணம். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆக நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் இந்த மாதம் நவம்பர் 16 வரைக்கும் உங்களுடைய கரியரில் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஃபேவரபுளாக இல்லை. அதனால் வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, எனக்கு போனஸ் வரல, அரியர்ஸ் வராமல் இருக்குது, ஹைக் எதுவும் வரல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தில் பெருசாக லோனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தவங்களே கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது மணி ரொட்டேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நமக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நவம்பர் 11க்கு அப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான சரியான தெய்வ அனுகூலம் கிடைக்குது. குரு 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரகதியில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அது இல்லாமல் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். பிரிஞ்சு போன உறவுகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தேடுதல் என்பது நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுடைய தேடுதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நவம்பர் 11க்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அத்தனை விதமான கம்யூனிகேஷன், 3ஆம் இடம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அர்த்தம். தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இது உண்டு. யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்களே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கூட இருக்க வழிய நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கா, ப்ராஃபிட் இருக்கான்னா இந்த மாதம் சுமார். ஏன்னா எல்லாமே உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க. 2ஆம் இடத்தோட தொடர்பு சனிக்கு மட்டுமே இருக்குது. சனி பகவானுடைய தன்மை என்னென்னா அதிக உழைப்பு குறைந்த வருவாய். இது அவருடைய இயற்கையான சுபாவம். அதான் இந்த மாதம் நமக்கு இருக்குது. ஆகையினால இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அல்லது அப்ராட் போகணும், மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 11க்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதனால் தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது பிரிவினைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இது உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது இருந்து அவரும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணவங்க நார்மலாகவே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா கம்மியான ரேட்டில் வாங்குங்க. ரேஸில் நார்மலாகவே பண்ணுங்கள், பரவாயில்லாமல் இருக்கும். எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் பரவாயில்லை, நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் பெருசாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.